அடுத்தது குரு பெயர்ச்சியால் மகர ராசிக்கு என்னென்ன நன்மைகள் நடக்கும்னு பார்த்தோன்னா, மகர ராசிக்கு வந்து இப்போ ஏழரை சனி ஓடின்னு இருக்கு, அதுலேயும் வந்து ஜென்ம சனி ஓடின்னு இருக்கு. அதனால வந்து அந்த தொல்லை வந்து கொஞ்சம் குறையும், இந்த ஒரு வருஷத்துக்கு கொஞ்சம் குறையும். இருந்தாலும் சனீஸ்வர பகவானுடைய ஆதிக்கம் தான் நிறையா இருக்கும். நம்ம வந்து முதல்ல வந்து சோர்வடையக்கூடாது, தளரக்கூடாது, தொடர்ந்து முயற்சி பண்ணிகிட்டே இருக்கணும். எடுத்த உடனேயே வெற்றி கிடைக்கவே கிடைக்காது, முதல் தடவையிலே வெற்றி கிடைக்காது. பல முயற்சிகள் செஞ்சதுக்கப்புறம் தான் வெற்றி கிடைக்கும். அதனால வந்து நம்ம வந்து நிறைய முயற்சி பண்ணிகிட்டே இருக்கோம். கல்யாணம் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது, மேற்படிப்புகள் படிக்கலாம், குழந்தைகள் பிறக்கும். இந்த குரு பகவானுடைய பார்வை படுறதுனால என்னென்ன நன்மைகள் நடக்குமோ எல்லாமே நடக்கும். இருந்தாலும் ஏழரை சனி நடந்துட்டு இருக்கிறதுனால அந்த தாக்கம் தான் அதிகமாக இருக்கும். அது நம்ம வந்து சனி பகவானுக்கு பிடிச்சதையும் செஞ்சுட்டே இருக்கணும், குரு பகவானுக்கு பிடிச்சதையும் செஞ்சுட்டே இருக்கணும்.